ஹாய் கைஸ், டுடே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிபேட் நடந்துச்சு இல்லையா, டஸ் காட் எக்ஸிஸ்ட், காட் எக்ஸிஸ்ட் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லி. அப்போ அந்த டிபேட்டுக்காக ஏத்தீசம்லேருந்து ஜாவித் அஃப்தர் சாபும் தீசம்லேருந்து முஃப்தி ஷமாயில் நக்வி சாபும் வந்திருந்தாங்க. அப்போது இந்த டிபேட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இந்த டிபேட் ஃபுல்லாக உருதுவில் இருக்குது, தமிழில் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. இந்த டிபேட்டு 2 மணி நேரம் இருக்குது, நான் எப்படி உங்களை தமிழில் புரிய வைக்கிறது, எனக்கு புரியவே இல்லை. சரி, ஒரு சின்ன வீடியோ மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான ஆர்குமெண்ட்ஸ், அந்த டிபேட்டில் நடந்த முக்கியமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிபேட்டுடைய கான்செப்டை பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஒரு வெல் மேனர்ட் அண்ட் டிசிப்ளின் முறையில் நடந்துச்சு. என்னன்னு சொன்னால், இந்த டிபேட்ல 2 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேரும் அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனேயே ரிபியூட்டல் ரவுண்ட் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆர்குமெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்க்கு பதில் சொல்றதுக்கான ஒரு ரவுண்டு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் நடந்துச்சு. அப்புறமா கிராஸ் எக்ஸாமினேஷன், அப்புறமா ஆடியன்ஸ்ட கேள்வி பதில், அந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு அளவுல டிபேட் வந்து. ஓகே, அப்போ டிபேட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறதுக்காக முஃப்தி சாப் தான் வந்தாங்க. வந்த உடனே அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த டாபிக்கு கீழே எந்த ஸ்டாண்டர்ட்ல எவிடன்ஸ் இருந்தா அது அக்செப்டபிளா இருக்கும், அதாவது அந்த எவிடன்ஸ் வந்து எப்படிப்பட்ட தரத்துல இருக்கணும்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு சயின்ஸ்ல இருந்து எந்த விதமான எவிடன்ஸையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஒன்று சொல்லியிருக்கு. என்னன்னா, சயின்ஸ் does not have any process to prove or disprove the existence of God. அதாவது சயின்ஸ் கிட்ட எந்த விதமான ப்ராசஸுமே கிடையாது. எதுக்கு கிடையாதுன்னா, காட் இருக்காரா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கோ டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கோ சயின்ஸ்னால முடியாது. ஏன்னா சயின்ஸுடைய ரிலேஷன் வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டோட தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நான் பிசிக்கல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பீயிங் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு ரிவிலேஷன், அதாவது எந்த வேதங்களுடைய, அதாவது நம்ம வேதங்களுடைய புக்ஸ் இருக்கும், ஹோலி புக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலி புக்ஸ் உடைய வேதங்கள்ல இருந்து, அந்த ஹோலி புக்ஸ்ல இருந்து எந்த விதமான எவிடன்ஸும் அக்செப்டபிள் கிடையாதுன்னு சொன்னாங்க. மூணாவதா சொன்னாங்க அப்சர்வேஷன். அப்சர்வேஷனா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லை, அது ஒரு இர்ரேஷனலான திங். என்னன்னா, கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, அப்ப காட்டுங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க சொல்ல முடியுமா, மெட்டல் டிடெக்டரை வச்சு பிளாஸ்டிக்கை டிடெக்ட் பண்ணி காட்டுங்க முடியுமா? முடியாது. அதாவது மெட்டலை கண்டுபிடிக்கிற கருவியை வச்சு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால பிளாஸ்டிக் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, அதை டிடெக்ட் பண்றதுக்கான கருவி அது கிடையாது. அந்த மாதிரி அப்சர்வேஷனும் ஒரு இதே கிடையாது. இப்ப நாலாவதா சொன்னாங்க, இன்னைக்கு பார்க்க போறது வந்து அறிவு ரீதியான, லாஜிக் ரீதியான, ரீசனிங் ரீதியான எவிடன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டெஃபினிட்டிவான எவிடன்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படிப்பட்ட எவிடன்ஸ் இன்னைக்கு நான் கொடுக்குறேன், நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்கங்கிற மாதிரி ஒரு போல்டான இதுல தான் முஃப்தி சாப் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, ஆடியன்ஸ் சொன்னாங்க, இப்போ நீங்களும் அதை இது பண்ணுங்க, ஒரு இமேஜினேஷன் எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு ஐலாண்டுக்கு போறீங்க. அந்த ஐலாண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. அதுக்கு முன்னாடி அங்க யாரும் போனதும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பிங்க் கலர் பால் இருக்கு. பிங்க் கலர் பாலை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பால் இங்க ஏன் இருக்கு? இது ஏன் பிங்க் கலர்லயே இருக்கு? ஏன் வேற கலர்ல இல்ல? இது ஏன் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு? இது ஏன் வேற ஷேப்ல இல்ல? இது வந்து இந்த பால் எக்ஸிஸ்ட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ இது ஏன் இங்க இருக்கு, இது யார் இங்க போட்டாங்கிற உங்களுக்கு அந்த டவுட் வரும். அப்போ இந்த பாலோட சைஸை இங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி 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 யூனிவர்ஸ் அளவுக்கு இந்த பால் வந்துருச்சுனாலுமே கூட அதே கேள்வி வேலிட் ஆகும். அதாவது அந்த சின்ன பாலை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த கேள்வி வந்துச்சோ, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கிற அந்த ஆன்சர் உங்களுக்கு தோணுச்சோ, அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். வருமா வராதா? வரும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் அக்யூரேட்டா ப்ரிசைஸ்லி டிசைன் பண்ணி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு கேள்வி வரும். அப்ப பதிலும் அதான், யாரோ இது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வரும். இந்த பதில் நம்ம இந்த மாதிரி கேள்வியை ஜாவித் சாப்பிட்டு கேட்டு அவர் என்ன நம்ம சொல்லுவாரு, 2 விதத்துல பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, எனக்கு கடவுள் தெரியாது, அதனால கடவுள் கிடையாது. இது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். இன்னும் சொல்லுவாரு, இந்த யூனிவர்ஸை பத்தி, யூனிவர்ஸ் வந்து தானா உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னொன்னு என்ன யூஸ் பண்ணுவாருன்னா, எமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுவாரு. இதே மாதிரி தான் அவர் கடைசியில் காசாவை பத்தி எமோஷனலா தான் வந்து முடிச்சாரு. சொன்ன மாதிரி அவர் செஞ்சு காட்டிட்டாரு. அடுத்து சொன்னாரு, ஜாவித் சாப் இது இப்படியும் சொல்லுவாருன்னு முஃப்தி சாப் சொன்னார். என்ன சொன்னாருன்னு சொன்னா,
கடவுள் இருக்கான்னு சொன்னா அப்ப எவில் ஏன் எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப முஃப்தி சாஹிபே சொன்னாங்க, எவில் எக்ஸிஸ்ட் பண்றதே காட் எக்ஸிஸ்ட் பண்றதுக்கான ஒரு அடையாளம் தான். ஏன்னு சொன்னா காட் இருக்கானா நம்ம அவனுக்கு அக்கௌண்டபிள், பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அப்போ அக்கௌண்டபிலிட்டிக்காக எவில் இருக்குன்னு தான் ஆகணும். அது வந்து நெசசரி, அது ஒரு காமன் சென்ஸான விஷயம். ஓகேவா? அப்போ வந்துட்டோம். இப்ப இன்னொன்னு கேட்டாங்க, இஃப் தெர் இஸ் நோ காட் தென் வை தெர் இஸ் சஃபரிங். இப்ப நம்ம காட் இல்லைன்னா வச்சுக்கிட்டோமே ஒரு இதுக்கு, அப்போ சஃபரிங் ஏன் நடக்குது? இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்து சஃபர் பண்றாங்களே, சஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வரணும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிற அந்த வெறியோட இருக்கும் போதே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த சஃபரிங் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. பால் கிட்டே வந்துட்டாங்க. இப்ப என்கிட்ட இந்த பால், அதாவது இந்த யூனிவர்ஸ் யார் படைச்சாங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு கான்டிஜென்ட். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் கண்டின்ஜென்சி தான் அவருக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் ஜாவித் சாருக்கு. கான்டிஜென்ட் என்னன்னு சொன்னா ஒரு பொருள் வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக வேறொரு பொருள் மேல டிபெண்ட் ஆகி இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே கான்டிஜென்ட் தான், ஏன்னா டிபெண்டபிள் தான் அதோட எக்ஸிஸ்டன்ஸ்க்காக. பிலாசபர் டெர்மினாலஜி படி நம்ம எங்க போய் நம்மளோட மைண்ட் போய் நிக்கும்னு சொன்னா, அப்போ இந்த கான்டிஜென்ட்டான ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கான்னு சொன்னா அங்கதான் நம்மளோட மைண்ட் போய் சொல்லும், அங்க ஒரு கடவுள், அதாவது ஒரு நெசசரி பீயிங்னு ஒரு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த நெசசரி பீயிங் எப்படிப்பட்டவன் சொன்னா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக யார் மேலேயுமே டிபெண்ட் ஆகாம இருக்கிறவன் தான் நெசசரி பீயிங். அப்படிப்பட்ட நெசசரி பீயிங் தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா கிரியேட் பண்ணிருக்கான்ங்கிற மாதிரி வரும். இப்ப அந்த நெசசரி பீயிங் இல்லைன்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்திருக்காது. இது ஒரு இது. இன்னொன்னு சொன்னா இப்ப ஜாவித் சார் சொல்லுவாரு, இல்ல சரி எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த மாதிரி நெசசரி பீயிங் அதாவது காட் இருக்கான்னு சொல்லிட்டோமா, இப்ப அந்த காடை யார் படைச்சான்னு கேள்வி வரும். அப்ப அந்த காடை யார் படைச்சான்னு கேள்வி வரும். இப்படியே கேள்வி வந்துட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இன்ஃபினிட் ரிக்ரெஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபெலசி, ஒரு தவறான விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப நீங்களே பாருங்களேன், இன்ஃபினிட் ரிக்ரெஸ் சொன்னா இப்ப நான் இருக்கேன், நான் எப்படி வந்து எங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அப்படியே ஒரு இடத்துல போய் நிக்காம போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு ஆரம்பமே இல்லைன்னு சொன்னா அப்ப நான் எப்படி இங்க வந்திருப்பேன்? அப்போ இந்த இன்ஃபினிட் ரெக்ரெஸ் வந்து இது ஃபெலசின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால முஃப்தி சாப் சொன்னார், அப்படி நீங்க இந்த பிராக்டிக்கலான வேர்ல்டுல இப்படி ஒரு இன்ஃபினிட் ரெக்ரெஸை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டிருங்க, நான் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு கடைசியா ஃபைனலா ஆன்சர் வரும், இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணது ஒரு நெசசரி பீயிங், அதாவது அவன் ஒரு எட்டர்னல், அவன் வந்து எப்பயிலோ அவனுக்கு ஒரு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நெசசரி பீயிங் தான் இந்த யூனிவர்ஸை படைச்சான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை முடிக்கிறாங்க. இது முஃப்தி சாபுடைய ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஜாவித் சாப் வந்தார், அவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு. வந்தவனே அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, கடவுள் நம்பிக்கைங்கிறது இது காலகாலமா இருக்கு. எப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலிஜன் 2000 வருஷம் இருக்கும், இல்ல 4000 வருஷம் இருக்கும், அடுத்த ரிலிஜன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். யூரோப்ல பார்க்கலாம், கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு மார்க்கம் இருந்துச்சு, ஜெர்மனிக் ரிலிஜன் சொல்லி ஒரு ரிலிஜன் இருந்ததா ஜாவித் சார் சொன்னாரு. அப்புறமா கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க்கமே ஒழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதே மாதிரி தான் நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த மார்க்கம் இருக்கு, இந்த ரிலிஜன் இருக்கு, இந்த காட் இருக்கு, அப்ப இதுவும் மாற வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்போ காடுங்கிற அந்த கான்செப்ட் ஃபானி, ஒரு உருதுல அரபி ஒரு வார்த்தை உருதுல யூஸ் பண்ணுவாங்க, ஃபானின்னு சொல்றாரு. ஃபானின்னு சொன்னா அழியக்கூடிய ஒரு விஷயம், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கவே முடியாத ஒரு விஷயம். கடவுளுடைய கான்செப்ட் வந்து ஃபானி அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் அங்க வைக்கிறாரு. ஏன் சொன்னா அவர் இதை பத்தி ரிலிஜன் சொன்னார் இல்லையா, ஒரு ரிலிஜன் வந்து ஒரு இடி முழக்கத்தை கடவுள் வணங்குது, மலைய கடவுள் வணங்குது, அடுத்த வந்து அதை மறக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. அப்போ அவர் சொன்னாரு, இந்த காட் இந்த ரிலீஜன் எல்லாம் வணங்குறவங்க எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் கிடையாது, எல்லாமே அவங்களுடைய காலத்துல இருந்த பெரிய பெரிய ஆள்கள் தான். அப்போ பெரிய பெரிய ஆள்கள் தான் இந்த மாதிரி கடவுளை எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார், அதாவது இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாம அந்த பாயிண்ட் தான் அது முஃப்தி சாப் சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொன்னா, எல்லா மதமுமே அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும், என்னன்னா ஃபேத் எதிர்பார்க்கும். அவர் சொல்றாரு, ஃபேத்னா அதுக்கான எந்த விதமான எவிடன்ஸுமே உங்ககிட்ட இருக்காது, அதாவது எவிடன்ஸே இல்லை சொன்னா நீங்க அதை ஏத்துக்கணும், அதை நம்பணும்,
அதுதான் ஃபேத். பிலீஃப்னா அதுக்கு அடிப்படையான ஆதாரம் இருக்கும், எவிடன்ஸ் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஃபேத், கடவுளை வந்து அவர் ஃபேத் தான் சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் ஃபேத் தான் எதிர்பார்க்கு. கடவுளுங்கிறது கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஆதாரமே இல்ல, அது இங்க நம்பிக்கோங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தான் முஃப்தி சாப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் சொல்லியிருக்காரு கண்டின்ஜென்ட்டோட பத்தி. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப இது சொன்னாரு, ஃபேத்துக்கும் பிலீஃப்க்கும் என்ன வித்தியாசங்கிறத பத்தி சொன்னாங்க. அப்புறமா முஃப்தி சாபுடைய பதிலுக்கு வந்தார் அவர். நீங்க சொல்றீங்க ஒரு ஐலாண்டுக்கு போங்கன்னு சொல்றீங்க, அங்க ஒரு பால் இருக்குன்னு சொல்றீங்க. ஜாவித் சாப் சொன்னது. அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏன் ஐலாண்ட் இப்படி வந்துச்சுங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரல அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இதோடைய பதில் வந்து நான் முஃப்தி சாபுடைய ரீபியூட்டலுடைய பீரியட் வர்றப்ப நான் உங்களுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நீதி இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ், இந்த ஜஸ்டிஸ்க்கும் நேச்சர் இயற்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. ஏன்னு சொன்னா இந்த ஜஸ்டிஸ் இதெல்லாம் மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு சிங்கம் இருக்கு, சிங்கம் வந்து மானை வேட்டையாடி சாப்பிட்டுருது. சிங்கத்துக்கு வந்து நம்ம தண்டனை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நேச்சருக்கும் ஜஸ்டிஸ்க்கும் நீதிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நேச்சர் இந்த ஜஸ்டிஸ் யார் பண்ணான்னு சொன்னா இது வந்து மனுஷங்கள் உருவாக்குனது. இந்த நியாயம் நீதி எல்லாம் மனுஷங்கள் உருவாக்குனது. எப்படி வந்து காரை வந்து ராங் சைட்ல ஓட்டிட்டு போறது தவறோ அந்த மாதிரிதான் இந்த எல்லா விஷயங்களையும், மது குடிக்கிறதா இருக்கட்டும், தவறான விஷயங்களா இருக்கட்டும், இது அந்த மாதிரி மனுஷங்க இது பண்ணது அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அவர் முடிக்கிறாரு. இப்போ நம்ம அடுத்து வந்து ரிபியூட்டல் ரவுண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 2 பேருடையது முடிஞ்சிருச்சு. இதுக்கான பதில்கள் நம்ம பார்க்க போறோம்.